ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எழுதியிருந்தது உபாகமம் 9:10. அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. 2 காரியம் தெரியுதுங்க இங்க. என்னன்னா, மோசேன்ற ஒரு மனுஷன் மலையின் உச்சிக்கு போறாரு கடவுள்கிட்ட பேசுறதுக்காக. கடவுள் வர சொல்லிட்டாரு மலைக்கு. ஆனா கடவுள் பாருங்க, ஒரு ரூபமா காமிக்கல, முச்செடி அக்கினி நடுவில் இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அப்போ பேசும்பொழுது அங்க மோசே மோசே கிட்ட பேசுறார். பேசும்பொழுது நானே கர்த்தர் அப்படின்லாம் பேசுறார். நான் தான் கடவுள். இப்போ என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம், நான் தான் பியூலா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஆனா கடவுளை இன்ட்ரோடியூஸ் பண்ண யார் இருப்பாங்கன்னு சொல்றீங்க? என்ன கூட யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், இவங்க பியூலா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஆனா கடவுளை இன்ட்ரோடியூஸ் பண்ண கடவுளுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ கடவுளே தன்னை அறிமுகப்படுத்துறாரு மோசேன்ற ஒரு மனுஷங்கிட்ட, நானே கர்த்தர். அப்போ கடவுள் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசின வார்த்தை பாருங்க, அவரை சில விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அப்ப சொல்ற வார்த்தை பாருங்க, இன்னைக்கு கடவுள் உங்ககிட்ட அநேக வேலைகள்ல பேசிக்கிட்டு தாங்க இருக்காரு. ஆனா நீங்க தான் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அந்த பிரச்சனை மறுபடியும் பாருங்க, இசிஜி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க மைண்ட்ல, உங்களோட காதுகள்ல, உங்களோட இருதயத்துல, எல்லா இடத்துலயும் ஓடும் போது என்ன ஆகும்? அப்போ அந்த பிரச்சனையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனையை நினைக்க நினைக்க அந்த வார்த்தை சத்தம் தாங்க உங்க இருதயத்துல கேட்கும். கடவுள் எல்லார்கிட்டையும் பேச ஆசைப்படுறாரு, அதனால பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்க கூர்ந்து கவனிக்கணும். கடவுள் தான் பேசினாரான்னு சில வேளைகள்ல நமக்கு சந்தேகம் வரும். ஏன்னா இந்த உலகத்துல பாருங்க, ரோட்ல பல வண்டிகள் போகும். நிறைய 2 வீலர் போகுது அப்படின்னா உங்க பையனோட வண்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க உத்து கவனிக்கணும். கவனிச்சாதான், உதாரணமா பாருங்க, ஒரு மவுண்ட் ரோட்ல நிக்கிறீங்க. மவுண்ட் ரோட்ல நிற்கும் போது செம்ம ஃபாஸ்ட்லங்க நிறைய பாருங்க வண்டிங்க போயிட்டே இருக்கும். அப்போ உங்க மகனோட வண்டியை நீங்க கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கவனிச்சுதான் ஆகணும். அப்போ உற்று கவனிக்கும் பொழுது உங்க பையனோட வண்டி என்ன, அந்த கலர் என்ன, அந்த நம்பர் என்னன்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது கரெக்டா தெரியும். இப்படி கிராஸ் பண்ணா என் பையன் அப்படின்னாவது நம்மளால சொல்ல முடியும். அப்படிதான் கடவுளுடைய வார்த்தை பாருங்க, கடவுள் பேசிக்கிட்டே தான் இருக்காரு எல்லா மனுஷங்கிட்டையும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மனசாட்சி பேசுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். மனசாட்சி தாங்க கடவுள். நீங்க என்னைக்கு மனசாட்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்களோ, உங்களுக்கு கடவுள் பேசுற சத்தம் கேட்கும். அப்படி பேசும் பட்சத்துல பாருங்க, சில தவறுகள் நடக்காம அவர் தடுத்து நிறுத்துவார். ஆகையால் தான் பாருங்க, நீங்க எழுதியிருக்கிற வார்த்தையை உற்று கவனிக்கணும். எப்படி உங்களோட மகனோட வண்டியை நீங்க மவுண்ட் ரோட்ல நின்று கவனிக்கிறீங்களோ, உங்க மகன் அந்த இடத்த கடந்து போகிறத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த வண்டி கலரை யோசிக்கணும், அந்த வண்டி நம்பரை பார்க்கணும், உங்க பையனோட சட்டை கலரை பார்க்கணும். இது எல்லாம் பார்த்த அப்புறம் தான் பாருங்க உங்களுக்கு ஒரு முடிவு வரும், என் பையன் இந்த ரோட்டை தாண்டி போயிட்டான். அப்போ நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல கடவுள் பேசுற சத்தத்தை கேட்கணும்னா நமக்கு ஒரு அமைதி வேணும். அந்த அமைதிப்படுத்தி நீங்க தியான நிலையில, அதாவது ஜப நேரத்துல நீங்க அமைதியா உட்கார்ந்து பாருங்க. கடவுள் பேசுற சத்தம் உங்களுக்கு கேட்கும். நீங்க உற்று கவனிக்கணும். அநேக சத்தங்கள் இன்னைக்கு உலகத்துல கேட்டுக்கிட்டே தான் இருக்கு இல்லைங்களா? எப்படி கேட்டுக்கிட்டு இருக்குன்னா, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் ஒரு நாளைக்கு பாருங்க 6000 அப்படின்னு சொல்றாங்க. 6000 எண்ணங்கள் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்குமா இல்லைங்களா? அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த 6000 எண்ணங்கள்ல பாருங்க, மிக முக்கியமானது ஒரு 5-6 காரியம் தான் இருக்கும். என்னன்னா, வீடு, பிஸ்னஸ், அதுக்கப்புறம் அம்மா அப்பா, பிள்ளைங்க, இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தலைப்பா தான் இருக்கும். ஆனா அதை பத்தி நிறைய நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம கடவுள் பேசுற சத்தத்தை எப்படி கவனிக்கிறது? அதுக்கு தாங்க, நமக்கு கடவுள் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சில நேரங்கள்ல மன உடைஞ்சு போய் நான் நிறைய வேலையில அழுது இருக்கேன். அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது பாருங்க, தனிமையான நிலையில அப்போ ஒரு சத்தம் கேட்கும், என் மகளே நீ அழாத. இப்படின்ற வார்த்தை மட்டும்தான் கேட்குமா? இல்லைங்க. நிறைய வார்த்தைகள், நான் உன்னை உயர்த்த போறேன்னு சொல்லுவார். மனுஷனை போல சாதாரண வார்த்தையிலையும் பேசுவாருங்க. வேதத்தின் பிரகாரம் தமிழ்ல தான், அவர் உச்சரிப்புல தான் பேசுவார்னு இல்லை, நிறைய மனுஷங்க மூலமாவும் பேசுவாரு. நமக்கு வார்த்தைகளை பாருங்க, ஒரு மனிதனை போல அவர் நம்ம இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கும். எப்படி பேசுவார்னா, நான் உன்னை உயர்த்த போறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவார். நமக்கு என்ன தோணும்னா, இருக்கிற நிலைமையை பார்த்தா உயர்த்துற மாதிரியா இருக்கு, இன்னும் நான் எப்ப அழிஞ்சு போவேன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஜனங்க, என் சொந்தக்காரங்க அப்படி பாக்குறாங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க அப்படி பாக்குறாங்க. ஆனா என் மனசு ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமா ஒரு சத்தம் கேக்குதுன்னு நினைப்போம்.
அந்த பைத்தியக்காரமான சத்தத்தை உத்து கவனிச்சு பாருங்க. நம்மள எந்த வார்த்தை தேற்றுகிற வார்த்தை, அந்த வார்த்தை பைபிள்ல இருக்கா, எழுதப்பட்டிருக்கா, அதுதாங்க கடவுள் பேசுற வார்த்தை. அப்போ நான் நிறைய வேளையில வார்த்தைகள் வரும், சொப்பனங்களை பார்ப்பேன். சொப்பனன்றதை விட தரிசனங்களை பார்ப்பேன். ஜெபிக்கிற வேலையில தரிசனங்கள் வரும். அப்போ ஜெபிக்கிற வேலையில பாருங்க, ஒண்ணு சத்தம் கேட்கும், அதுக்கு அமைதி வேணும். ஜெபிச்ச உடனே பாருங்க கடவுள்கிட்ட ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம அமைதியா இருக்கணும். அமைதியான நிலையில இருக்கும்போது கடவுள் பேசுவார். கடவுள் பேசுற சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தை எங்க இருக்குன்னு சொல்லி வேதத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. அது கடவுள் தான் பேசினாரான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உறுதி கிடைச்ச உடனே அந்த வார்த்தையை எடுத்து அறிக்கை பண்ணுங்க. இயேசு எனக்காக பாருங்க, என்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை எடுத்துக்கணும். அப்படிதான் நீ கவலைப்படாதன்னு சொல்லியிருக்காரா, யோசுவா புத்தகத்துல இருக்க அந்த வார்த்தை. அப்போ கவலைப்படாதன்னு சொல்லிட்டாரு, நாம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம்? கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அந்த உறுதிக்குள்ள வரணும். ஆகையால் தான் பாருங்க, எழுதி இருக்கிறது என்ற தலைப்புல இன்னைக்கு பார்த்தோம். எழுதி இருக்கா வார்த்தையில பல சத்தங்கள் வரும். என்ன சத்தம் பாருங்க, நீ தோத்து போயிட்ட, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இப்படி எல்லாம் நெகட்டிவா பேசுற சத்தத்தை தயவு செஞ்சு நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில கடவுள் பேசுற சத்தத்தை இப்படிதான் நீங்க ஆராய்ஞ்சிக்க முடியும். அது ஆராய்ஞ்சது மட்டும் கிடையாதுங்க, அதுதான் உங்க வாழ்க்கையில உறுதியா நீங்க பிடிச்சுக்கணும். நம்ம அதுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபித்து பாருங்க, எழுதின வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுதான் நமக்கு உறுதிப்படுத்துகிற வார்த்தை. அதுக்காக ஜெபிச்சு இந்த உலகத்துல நம்ம வெற்றியை பெற போறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. எழுதி இருக்கிறது என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். இந்த வேதத்துல எழுதி இருக்கு, அநேக காரியங்கள் எழுதி இருக்குப்பா. மனிதனை குறித்து, தேவனை குறித்து, பிசாசை குறித்து 3 விதமாக எழுதி இருக்கு. ஆனா நாங்க எடுத்துக்கொள்வது, தேவன் எந்த வார்த்தைகளை மனிதனுக்காக பேசியிருக்கிறார், தேவன் தான் பேசினாரா, நானே கர்த்தர், நான் மாறாதவர் என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்க சொன்ன வார்த்தை ஆண்டவரே நாங்கள் எடுத்து அது எங்க வாழ்க்கையில நீங்க தான் அதை கொடுத்திருக்கீங்க. ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன்னு சொன்னது வெறும் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கும்படியாக தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல எழுதியிருக்கிற வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நம்பி பேசி எங்கள் வாழ்க்கையை ஜெயம் கொள்ள என் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.